வணக்கம், நான் உங்களில் ஒருத்தி ஜானி பேசுகிறேன். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி எனக்கு ஒரு SMS வந்தது பேங்க்லேருந்து. உங்களுடைய அமௌண்ட்டு மார்க்டு பை லீன் அப்படின்னு சொல்லி வந்தது. கேட்டால் நீங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போகும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் இதே கம்ப்ளைண்ட் தந்தார். என்னுடைய அமௌண்ட்டு ஹைதராபாத் சைபர் கிரைம் கிட்டே இருக்குது அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், மெயில் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால நேஷனல் லெவல் சைபர் கிரைமுக்கு நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணினேன். என்னை விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு ஃப்ராடை பிடிக்கிறதுக்கு அவன் எங்கெங்கெல்லாம் போய் ஜிபே பண்ணுறானோ அவனுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்கள் பணம் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், எடுக்க முடியாது. அந்த ஃப்ராடை பிடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பணம் உங்ககிட்ட தானே இருக்குது, வேறு எங்கேயும் போகலை இல்லையா, அதனால் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இது சம்மந்தமாக முதலமைச்சருக்கு நான் மனு போட்டேன். அந்த மனு போட்டு கரெக்டாக 20 நாள் கழித்து என்னோட மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்தது. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அதாவது திருடனை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாத போலீஸ் பொதுமக்களோட பணத்தை எதுக்கு நீங்கள் பிடிச்சி வைக்கணும்? எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் காவல்துறை செய்தது மிகவும் அத்துமீறிய செயலாகவும் உரிமை மீறல் செயலாகவும் நான் இதில் பதிவிடுறேன்.